அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை 27 வர்ற அந்த சனி வக்ரம் ஆகிறாரு. அதில் ஒரு 3 பாசிட்டிவான விஷயத்த சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கம்மா. அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து 6-7 கூடையவர் வந்து. அப்போ 6-7 கூடையவரே பாருங்க 8ல் உட்காந்து அஷ்டம சனியாக இருக்காரு. இப்போ ஒரு சிம்ம ராசிக்காரங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழிலில் ஒரு 100 பேர் இருந்து வேலை பார்த்தாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து. ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் குடும்பத்தில் பாருங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய வந்து வார்த்தைகள் நெகட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சாச்சு வேலைக்காண்டி, வெளிநாடு வேலைக்காண்டி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க, என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படி தாங்க இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ஜாதக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்றைக்கி இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா அதுதாங்க ஜூலை 27 சனி வக்ரம் ஆகிறாராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதாம். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்றா கேட்டோம். அதனால ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தான். ஒன்றா பேசுகிறோம், ஒன்றா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்றத சொல்லுங்கள். ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சிரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் வாஸ்து, முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அதை எப்படி சரி பண்ணி சரியான முறைக்காக பார்க்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது, நியூமராலஜி படி எண்கணித எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்கள், நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது. நம்மளே பாருங்கள் ஒரு நம்பரில் தான் பிறந்திருப்போம் தேதியில் வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபவிரயங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமாகிறார். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை 27 வர்ற அந்த சனி வக்ரம் ஆகிறாரு. அதுல ஒரு 3 பாசிட்டிவான விஷயத்த சொல்றேன், நீங்களே சொல்லுங்கம்மா. அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து 6-7 கூடையவர் வந்து, அப்போ 6-7 கூடையவரே பாருங்க 8ல் உட்காந்து அஷ்டமச்சனியாக இருக்காரு. அஷ்டமச்சனியாக வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வருமானத்தில் பாதிப்பு அத்தனையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வக்ரம் ஆகிறாரே, அப்போ நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதே நேரத்தில் பாருங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனியோட பார்வையானது 10ஆம் இடத்துல படுது. 10ஆம் இடத்துலையும் படுது, சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் படுது சனி பார்வை வந்து. அதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் சனியோட பார்வை படுது. இப்படி அதாவது 10, 2, 5 இந்த முக்கியமான இடங்கள் சனியோடைய பார்வை படுறதுனால நிறைய வந்து நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். அப்போ இவருக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிம்ம ராசிக்காரங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழிலில் ஒரு 100 பேர் இருந்து வேலை பார்த்தா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து, அது யாராவது ஒரு கருப்பு ஆடு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இதை குலைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று, ஏதோ ஒரு எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது யாரு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய தன்மை வந்து சனி வக்கர காலத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது காமிச்சிடும். அப்ப இவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதனால எனக்கு இப்படி சர்க்கிள் வருது. அப்போ 100 பேர் வச்சு வேலை பார்த்தாலும் அதே தன்மை தான், ஒரு 2 பேர் வச்சு வேலை பார்த்தாலும் அதே தன்மை தான் நடக்கும். அது இவனாலதான். அப்ப எல்லாம் இவனாலப்பா, இவன் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, நம்ம கூடவே இருந்தானேப்பா செவ்வாழா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த துரோகிகளை சுட்டி காட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தன்மை வந்து இருக்கும். இது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மட்டுமே கிடையாது, வேலை செய்யறவங்க இது சரியா தான் வரும். ஏன்னா வேலை செய்யறவர்களும் பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல சக வேலை பார்க்குறவங்க, அப்போ அவங்கள யாருன்னு அந்த மாதிரி காட்டு கொடுத்த தன்மை வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இது வந்து முதல்ல நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். ரெண்டாவது பாசிட்டிவ் விஷயம் குடும்பத்தில் பாருங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய வந்து வார்த்தைகள் நெகட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியிலேயே வந்து கேது, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துறையோட பாதையில் வந்து ராகு உட்காந்துருக்காரு. அப்போ ராகு கேதுக்கு மத்தியில் குடும்பமே நடத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கணவன் மனைவி அப்படின்னாலே வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் பேசுறது, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதோட தன்மையை முதல்ல வந்து சனியோட பார்வை வந்து குறைக்கும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள்ல முதல்ல வந்து நிப்பாட்டணும். நம்ம பேசி பேசி நமக்கு என்ன ஆகுது, ஒரு பிரச்சனை கிடையாது, அப்போ இனிமேலாவது பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தன்னுடைய பேச்சையே மாற்றக்கூடிய தன்மைகளை வந்து சனி வக்கர காலங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. மூணாவது என்ன ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்து சனியோட பார்வை 10ஆம் பார்வையான படுது. அப்போ இவங்களுக்கு வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். அந்த 5ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு இருக்கார், உச்சத்தில் இருக்கார். அப்போ வந்து குழந்தைகள் மூலமாக வெளிநாட்டு விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னுடைய பிள்ளை வந்து பள்ளி படிப்பை முடிச்சாச்சு, கல்லூரி படிக்கிறதுக்காண்டி வெளிநாடு போகணும், அதற்கு நான் வந்து அப்ளை பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சாச்சு, வேலைக்காண்டி வெளிநாடு வேலைக்காண்டி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இது கொஞ்சம் குழந்தைகளோட பிரிகிறது கொஞ்சம் மனசு கஷ்டம்தான்.
மனசு கஷ்டத்தோட இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கல, ஆமா. அந்த மாதிரி ஒரு மனசு மகிழ்வான விஷயங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர காலங்களில் நடக்கும். வெரி குட். சிம்ம ராசிக்கு என்ன பரிகாரம்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு ம், இவங்களுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடை வள்ளல் தான். ம், இவங்க வந்து ம், எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணக்கூடியவங்க தான். ம். தன்னுடைய கையில காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த கடன் சொல்லியாவது வாங்கி ஆமா. கொடுக்கக்கூடியவங்க தான். கேட்ட உடனே ஆமா, கொடுக்கக்கூடியவங்க தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு பிடிச்சது வந்து பாருங்களேன், யாராவது வந்து இந்த குப்பை வண்டி தள்ளிட்டு போவாங்கல்ல, இன்னைக்கு நிறைய நகராட்சியில வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த சனிக்கிழமையில வந்து ஒரு 5 இட்லி வாங்கி கொடுக்கணும். வடையில 5 இட்லி. அது வந்து 5ங்கிறது புதனுடைய காரகத்துவம். புதனோட இட்லி அப்படிங்கிறது அது ஒரு கிரகத்தோட நட்சத்திரம் காரகத்துவம். அப்படியா? ஆமா. அதான் பெரும் நம்ம எல்லாரும் பாருங்க இட்லியை தான் விரும்பி சாப்பிடுவோம். அதாவது சின்ன குழந்தையில இருந்து வயசான பெரியவங்க நோயாளி எல்லாருமே பாருங்களேன் எனக்கே தான் பிடிக்கும். இட்லி தான். அப்படிங்கிற இட்லி வந்து திருவோணத்துடைய தன்மை கொடுக்கும். அதனால வந்து இட்லியை வாங்கி தந்தா உங்களுடைய தோஷங்கள் முதல்ல விலக ஆரம்பிக்கும். கல்யாண காரியத்துக்காண்டி இப்போ போறோம்னா நம்ம போறப்ப வந்து பொட்டா சாப்பிட்டு போகக்கூடாது, இட்லி சாப்பிட்டு போங்க, உடனே கல்யாணம் முடிவாகும். ஆமா. ஐயோ, இது ஒரு வித்தியாசமான விஷயம். இதெல்லாம் ஒரு உண்மையா கல்யாண விஷயம், ஒரு மங்களகரமான விஷயம் போறீங்கன்னா இட்லி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மா நடக்குமா? ஆமா. இன்னைக்கு நடைமுறை நிறைய வந்து மாறிடுச்சு. இட்லி இருக்கு, இட்லி இருக்கு, என்ன மாறினாலும் இல்ல இட்லி இருக்கு. இப்ப நம்ம எங்கேயாவது சுபகாரியத்துக்கு போயிட்டு வரோம், கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டுக்கு போறப்ப நம்ம போறப்ப சாப்பாடு வாங்கிட்டு போற பழக்கம் இருக்குது. ஆனா முன்னாடி நம்ம இட்லி தான் வாங்கிட்டு போவோம். இப்பதான் நிறைய வந்து மாறிட்டாங்க. இல்ல, நான் எப்பவுமே இட்லி தான் வாங்கிட்டு போவேன். ஏன்னா அதுல ஆயில் இல்ல, எண்ணெய் ஊத்தாத பொருள் இட்லி வாங்கிட்டு போய் இல்ல, அது வந்து நிறைய அந்த காரகத்துவத்தை கொண்டு வரும். வெரி குட், வெரி குட். இதெல்லாம் பாத்துக்குங்க. நம்ம வெளியில இருந்து போறப்ப வந்து வீட்டுக்கு போறப்ப பரோட்டாவோ ஒரு சப்பாத்தியோ ஒரு தோசையோ வாங்கிட்டு போக கூடாது. இட்லி தான். இட்லி வாங்கிட்டு போனா நம்ம அந்த போன காரியம் நமக்கு வெற்றியை கொடுக்கும், நிறைய சக்சஸ் ஆகும். ரொம்ப நல்ல புதுமையான விஷயம் அது. நன்றி, நன்றி. ரொம்ப நல்ல ஒரு அருமையான விஷயத்த பதிவெல்லாம் நீங்க பாருங்க வீடியோல. நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியறதில்ல. சங்கரேஸ்வரி அம்மா நிறைய விஷயத்த புட்டு 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 வைக்கிறாங்க. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல, பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.